நாட்கள் கண்ணின் மணி போல கத்தர் 6 மாதங்களை கடக்கச் செய்தார். ஆண்டின் அரை இறுதி மாதங்களை கடந்து வந்து விட்டோம். தீயையும் தண்ணீரையும் கடந்தோம், செழிப்பான மாதத்தை காணவே. எங்கள் கரத்திலே கொடுத்திருக்க இந்த 7ஆம் மாதத்துக்காக இந்த தேவனை சோஸ்தரிக்கிறேன். 6 மாதங்களும் உங்கள் ஊழிய பாதையில், வாழ்க்கை பாதையில் நடத்தி வந்த இந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மாலை பொழுதிலே நேரடி ஒளிபரப்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு தேவன் பாராட்டாத கிருபை நாளுக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். நீர் பாராட்டின எல்லா தயவுகளுக்காகவும் நன்றி தகப்பனே. நீங்கள் எவ்வளவாய் எங்கள் மீது இரக்கம் வைத்து இந்த 6 மாதங்கள் உங்கள் ஊழிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் கூடவே இருந்தீங்க ஆண்டவரை, கூட தந்தீங்க. அதுக்காக கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு குறையும் இல்லாம நீங்க காத்தீங்க, அதுக்காக நன்றி தகப்பனே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர செய்த இந்த நேரங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாராட்டு நல்ல இரக்கங்களுக்காய் கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்திலும் இந்த ஊழியங்கள் எல்லாம் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். விசேஷமாக இந்த சங்கமான ஊழியத்தை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். அப்பா, ஊழியங்களை ஆசிர்வதிங்க, இன்னும் பலியை பெருக செய்யுங்க, இன்னும் பெரிய அறுபடியை ஆத்துமாவை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிருபை தாருங்க ஆண்டவர். அழியாய் எழுந்து அங்கெல்லாம் சுவிசேஷர்கள் மிஷனரிமார்கள் செல்ல முடியலையோ அங்கெல்லாம் ஒளியலையாய் சென்று அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகளை தகர்த்தறிகிறவர் நீங்க அப்பா. காரியத்தை வாய்க்க பண்ணும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். ஊழியத்தை செய்கிற ஊழியத்தின் ஸ்தாபகரான லெஸ்லி பிரதருக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய பேர பிள்ளைகள் உறவுகளுக்காய் ஜெபிக்கிறார். ஒவ்வொருத்தரையும் குடும்பங்களை ஆசீர்வதித்து மகள பண்ணுங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பல்வேறுபட்ட தேசங்களில் பல்வேறு வகையான நேர மாற்றங்களோடு இணைந்து கத்தாவை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துற ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீங்க கனமுள்ள பாத்திரங்களா உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மனவாட்டிகளா நீங்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அவர்களின் குடும்பங்களின் சபை ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்துல பெரிய காரியங்களை செய்து மகள பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் புகழ்ச்சி வைக்கிறேன். அதே போல அப்பா, இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை உடைய கரத்துல தருகிறேன். வெளிச்சத்துல வெளிச்சமாய் அப்பா எழுந்தருளி இருக்க கிருபைக்காக நன்றி. இந்த வெளிச்சத்தின் பகுதியிலும் இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஊழியங்களை தொகுத்து வழங்குற மகேந்திரையாக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியங்கள் சுகபல ஆரோக்கியங்களை குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆரோக்கியமா வழி நடத்துவீராக. அவர்களோடு கூட இருந்து ஊழியங்களை செய்யற டோலி சிஸ்டர் குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ரஞ்சனி சிஸ்டர் குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கருணா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. இன்னும் இந்த புதிய மாதத்துல புதிய பாடல்களை நாவில கொடுத்து அதை வெளிக்கொண்டு வர நீங்க பொருளாதார வசதிகளை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொடுத்த தாளந்துகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாளந்துகளை கொடுக்க அவருடைய சமூகத்துல வாஞ்சியோடு வந்திருக்கிறார் கத்தாவே. ஒவ்வொருத்தரையும் வெக்கப்பட்டு பூவாதபடிக்கு நீர் ஆசீர்வதித்து மகள பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களுக்காய் ஜெபிக்கிறேன். மறு ஒளிபரப்புல கேட்கப்படுற அன்பு நேர்களை உடைய கரத்துல தருவோம். அவர்களை குடும்பம் ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்யற பிள்ளைகள் தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியாக எழுப்பிக் கொண்டு வாங்க ஆண்டவர். நம்முடைய ராஜ்யத்தின் வருகைக்காக நீதியை கட்டும்படியாக ராஜ்யத்தை கட்டும்படியாக எழுந்து சொல்லிக்கிற அப்பா பரிசுத்த அலங்காரத்தோடு வரைக்கிற செய்யுங்க. உடைய வல்ல கரத்துக்குள்ள ஒப்புக்கொடுத்து அடியாளை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் கத்தாவே. இந்த நேரம் தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் தாங்க ஆண்டவர். நீங்க வெளிப்படுங்க. அடிமையை மறையுங்க ஆண்டவர். உடைய நாமம் உங்களுக்குள்ள மயப்படணும் ஆண்டவர். குடும்ப ஊழியங்களை ஆசீர்வதிங்க. மீதியான வேலைகள் எல்லாவற்றும் உடைய கருத்தை ஒப்புவிக்கிறோம். அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்கேட்டு நிற்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் எங்களை வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்ற இந்த நாளும் கர்த்தர் என கொடுத்த வார்த்தை சங்கீதம் 87 சங்கீதம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்கிறது. சீயோனின் வாசஸ்தலங்களில் பிரியமாயிருக்கிறார். சீயோனின் வாசஸ்தலங்களில்
பிரியமாயிருக்கிறார். நிச்சயமாக அவர் பிரியமாயிருக்கிறவர். பிரியமுடன் சீயோனின் வாசஸ்தலங்களில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். நிச்சயமாக நானும் நீங்கள் தான் சியோன். சியோன் என்பது சாதாரண வாசல் அல்ல, அது பரிசுத்த வாசல். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை துதிக்கும்படியான வாசல்கள். அப்படியாக அவருக்கேற்ற பாத்திரங்களாய், அவர் பிரியமாய் இருக்கிற பாத்திரங்களாய் இருக்கிறமைக்காய் நான் கர்த்தரை சோசரிக்கிறவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளின் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்பு நேயர்களுக்கு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இந்த நாளில் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து செல்ல போகிறோம். தாழ்ந்துள்ள பிள்ளைகள் அழையுங்கள், இணையுங்கள், சங்க வானொலிக்குள் வந்து சங்கமியுங்கள். ஒன்றாக நாங்கள் சங்கமிப்போம் இயேசு கிறிஸ்துவுக்குள். அப்படியாக நாங்கள் 7:30 வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு முதலாவது தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் ஐயா இலங்கை தேசத்திலே இருந்து. இரண்டாவது செய்தியாக எங்களோடு மிஸ்ஸஸ் அரியநாயகம் அவர்கள் அந்த அம்மா இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். கர்த்தருக்கு நான் விசுவாசிக்கின்றேன். 8:30 இருந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இணையுங்கள், அழையுங்கள், செபிக்க ஒருமனப்படுங்கள். கர்த்தரின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் அன்புடன். அடுத்ததாக நாங்கள் 9 மணிக்கு வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடந்து சென்று 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 உங்கள் சகோதரி கலையத்துல இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தை எடுத்து வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்கூடாய் கடந்து செல்வோம். தாழ்ந்துள்ள பிள்ளைகள் தாளந்தோடு காத்திருக்கிறார்கள். தேவ ஊழியர்களை இணைப்புகள் கொண்டு வருவோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, Sister Karuna. Praise the Lord, Sister Suva. Praise the Lord. புதிய மாதத்தில் எடுத்து வாருங்கள் உங்கள் புத்துதியை. ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. நன்றியோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரை வல்லவரை வாக்கு மாறாதவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் கர்த்தாவே நன்றி அப்பா. நன்றியோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உமை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலே கால் வைக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்ற உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் ஓட கிருபை பாராட்டி இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களை தூக்கி சுமப்பவர் ஆண்டவரே, கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறவர் கர்த்தாவே. இந்த நாளிலும் உம்முடைய ஊழியத்தை செய்ய வரப்போற தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தண்டை வருகிற ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன்னீர் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக, அவருடைய எல்லா காரியங்களுக்காகவும் பாதத்தில் வருகிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தாவே நீர் அவர்களை இதுவரை நடத்தின நீர் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவர் நீர் தொடர்ந்து நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் மனிதனங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சுகபலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பன் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சுபா இளங்கோகா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சௌரி செய்கிற ஊழியத்திலே கர்த்தாவே ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய உறவுகள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளா வரும்படியாய் சௌரி நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உடைய ஊழியத்திலே நடக்க கர்த்தர் உம்முடைய பலன் சௌரிக்கு கிடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல டோலிகா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய இயக்கங்கள் வன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் நீர் கர்த்தாவை தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது போல சௌரி ரஞ்சினிக்கு அலங்காரமணிக்கா ஜெபிக்கிறோம். சௌரிக்கு தேவையான எல்லா சுகபல ஆரோக்கியம் குடும்ப தேவைகளை சந்திக்கும்படியாய் கர்த்தர் நீர் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீயும் சந்ததியின் சந்ததியை காண்பாய் என்று சொன்னமுடைய வார்த்தையுடைய சௌரியம் அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து
இன்னும் ஆசீர்வாதங்களை பெறும்படியாக கத்திரமுடைய திருப்பாத்தில் சொல்லி கொடுக்கிறோம். பயன்படுத்துகிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் தகப்பனே இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்கள் கத்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எகிப்திலிருந்து நீர் புறப்பட பண்ணி அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலனை நீர் கொடுத்தவர் ஆண்டவரே. அவர்களுக்கு எதிராக வரும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காத போகும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியதொரு அமைதியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, ஆனாலும் தகப்பன போதும் ஒரு சிங்கத்தின் பலனை அவர்களுக்கு நீர் கொடுக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த மக்கள் சிங்கத்தின் பலனை எடுத்து கத்தாவை பால சிங்கத்தின் பலனை எடுத்து உமக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்கிற ஜனங்களாய் அவர்களை மாற்றும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம். அப்ப அந்த தேசத்திலே உம்முடைய கால்கள் வந்து தங்கும் போது கத்தாவை அவர்களை நீர் பலப்படுத்தும். கத்தாவை உம்முடைய இரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. மேசியாவுக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும், அவர்கள் பார்த்து பார்த்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கிற தகப்பன். ஆனாலும் அந்த மேசியா நீங்க வந்து விட்டீங்கன்றதை அறிய முடியாதபடி அவருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த கிழக்கு வாசலிலே நீர் வெளிவர போகும்போது அவர்கள் உண்மை கண்டு கத்தாவே புலம்புவார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்களை நீங்கள் இழுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்கு அவர்களை கொண்டு போகிறவர் நீர். இரத்த சாட்சிகளாய் அப்பா நீர் அவர்களை நீர் மாற்றப் போகிறவர். இந்த உலகம் அவர்களை காண போகிறது ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாய் அந்த ஜனங்கள் நிக்க போகிற அந்த 12 கோத்திரமும் நிக்க போகிறதை இந்த உலகம் காண போகிறது ஆண்டவரே. அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இந்த நாளும் வர போற ஒரு ஊழியக்காரருக்கு ஆட்சேபிக்கிறோம். ஞான பிரசங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதல் வயதிலும் கனியை தந்து உமக்குள்ளே புஷ்டியாயும் பசுமையாயும் இருக்கிற அந்த தகப்பனாரை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. முதல் வயதில தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற உம்முடைய வார்த்தையும்படியே அப்பா, அந்த தகப்பனாரை நீர் உங்களுடைய இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரின் பேராக கொடுக்கிறோம். ராஜா ஆன்டிக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவை நாங்கள் கேட்காத ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும், ஒவ்வொரு இவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் தங்கட்டும். அவருடைய சபைகளை மக்களால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களால் நிரப்புங்க. இந்த உலகத்திலே கைவிடப்படாதபடி கத்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே ஒருவரே தகப்பனே அந்த ஆத்துமாக்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர வல்லமை உள்ளவர். அப்பா, நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை நீர் அழைத்திருக்கிறீர் கத்தாவே. அப்பா, கைவிடப்படாதபடி ஒருவனும் அழிந்து பாதாளம் போகாதபடி உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கண்ணீரை நித்துருத்தியில் சேர்த்து வைக்கிறவர் அல்லவா தகப்பனே. உங்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்துக்கு தூபம் போல வந்து சேரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தவிப்பு, எங்களுடைய ஆத்தும பாரம் கத்தாவை உம்மை நோக்கி நாங்கள் கதறோம். தொடர்ந்து ஆசிர்வதிங்க. எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அன்பின் கயிறினால் கட்டி இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாருடைய பாவங்களையும் நீர் மன்னிக்கிறவர் ஆண்டவரே. நீர் மன்னித்து எல்லாரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கத்தாவே இந்த இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேசத்து ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல யுத்தத்தினாலே ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும். அவர்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார கஷ்டங்கள் நீக்கி அவர்களை கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. கண்ணீரை துடைத்தருளுங்க. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்துக்காக, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இந்த தேசத்திலே நடக்கிற எல்லா காரியங்களும் உண்மை மறந்து எல்லாரும் கத்தாவை அதி சீக்கிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மக்கள் கத்தாவை உண்மை காணட்டும் அவரே. அதுபோல இலங்கை தேசத்து மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். உண்மை காணும்படியாய் அடையாளங்களை அற்புதங்களை நீர் அந்த இடத்தில் செயல்படுத்தும்படியாக கொடுக்கிறோம். அப்பா, ஏனோ தானோ ஒன்று குந்தி குந்தி எழும்பாதபடி நீர் ஒருவரே தேவன் என்று அமர்ந்திருந்து ஒவ்வொருவரும் அறியும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. நீதியில் நிலைத்திருந்தே
திருமுகம் நான் காண்பேன் உயிர்த்தெழும் போது, சாயலால் திருப்தியாவேன், நீதியில் நிலைத்திருந்தேன். திருமுகம் நான் காண்பேன் உயிர்த்தெழும் போது, சாயலால் திருப்தியாவேன். தேவனே நீரென் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். தேவனே நீரென் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா. நீதியில் நிலைத்திருந்தேன், திருமுகம் நான் காண்பேன் உயிர்த்தெழும் போது, சாயலால் திருப்தியாவேன். ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது, ஜீவனை விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என்னுதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என்னுதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா. நீதியில் நிலைத்திருந்தேன், திருமுகம் நான் காண்பேன் உயிர்த்தெழும் போது, சாயலால் திருப்தியாவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா, அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா. நீதியில் நிலைத்திருந்தேன், திருமுகம் நான் காண்பேன் உயிர்த்தெழும் போது, சாயலால் திருப்தியாவேன். படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். துணையாளரே நிழலை தொடர்ந்து நடந்து வளர்வேன். துணையாளரே நிழலை தொடர்ந்து நடந்து வளர்வேன். அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா. நீதியில் நிலைத்திருந்து
உம் திருமுகம் நான் காண்பேன் உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவேன். Praise Lord, sister. ஆமேன். நீதியில் நிலைத்திருக்கிறீங்க. ஆமேன். திருமுகத்தை கண்டு கொண்டிருக்கிறீங்கள். ஆமேன். Amen. காண வச்சிருக்கிறீங்க. எத்தனை ஸ்தோத்திரம். Amen. உண்மையான பாடல், ஆழமான சத்தியம் அடங்கியது. அழகா பாடி தேவ நாமத்தை உயர்த்தினீர்கள், எனக்கு ஜெபித்தீர்கள். நிச்சயமாக சமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்ற. அப்படியாக ஜெபித்தீர்கள். எல்லாருக்கும் கத்த தாமே உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். தொடர்ந்து மனிதர்கள் கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, sister. அப்படியே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும். ஆமென். ஆமென். நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளின் தியானத்துக்குரிய பகுதி சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை நாங்கள் வாசித்து தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தின் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். இது இந்த நாட்கள்ல நடந்து கொண்டே இருக்கிறது. ராஜாக்கள், ஜனங்கள் கொந்தளிக்கிறார்கள். ராஜாக்கள் விருதா காரியத்தையும் சிந்திக்கின்றார்கள். ஏன் இந்த ஜாதியில் கொண்டது ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன்? உண்மை தெய்வத்தை அறியாதனால், உண்மை வெளிச்சத்துக்குள்ள வராததுனால, நித்திய வெளிச்சத்தின் வெளிச்சத்தை பற்றி கொள்ளாதனால இன்னைக்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புற காரியங்கள் இது இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறதுனால அடுத்த வசனம் சொல்லுவது, அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டுவோம், அவரை நம்புவோம், அவரோடு இன்னும் நெருங்குவோம். கண்டிப்பாக நாங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள். அப்படியாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. ஆமென். எங்களோட ரஞ்சனி சிஸ்டர் இருக்கிறார்கள். நாங்கள் இணைப்புகள் கொண்டு வந்து சிஸ்டர் நீர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுக்க நாங்கள் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சனி. Praise the Lord. ஒரு பிரைஸ் பாட்டை தி லார்ட். பாடிவிட்டு ஜெபிக்கிறேன். ஓகே ஆமென், சிஸ்டர். ஆமென். ஓகே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் நீர்மணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் நீர்மணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. காரிருளில்
நடக்கையிலே தீபமாக மலி நடத்து திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் மனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா வணைந்திடுமே. அனுதினம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. ஆழ்கடலில் அலைகளிலே அசையும் போது என் படையில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கிறேனே இன்ப கானான் தேசமதை. கண்களினால் காண்கிறேனே இன்ப கானான் தேசமதை. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் மனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் நீர் மனைந்திடுமே. Hallelujah, hallelujah. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time that you have given to us through Nitya Velicham at this time, Father, that you have emanating, Lord, right from morning, from Sangamam Radio Gospel, Lord, emanating into 110 nations of the world, from Sangam Radio Gospel coming into Nitya Velicham at this time. Oh, Father, we thank you for that, Lord. Now we, Lord, as we, Lord, pray, Lord, into this very network, Lord, that is going on, Father, that you would pour forth your grace and your, Lord Jesus, wonderful power of your works, Lord, in which only through your Holy Spirit that you could, Lord Jesus, come through and bless this channel, Lord, at this moment, oh God, even as Sister Subha is giving the hosting at this time, Father, as she hosts, Lord, let your leading and guidance of your Holy Spirit rest upon her with your anointing upon her, Lord, and we thank you for that, Lord, and we give, Lord Jesus, all those who come and minister, Lord, even as Sister Dolly, Lord, if she's able to come and pray for the workers, Lord, I would also, Lord, reiterate, Lord, as this time, Father, praying, Lord, and standing in the gap for all the workers that are coming in, also, Lord, going to, Lord, minister through this network, Father. We thank you for each and every one of them, Lord, even for Sister Karuna, who is already coming and praying and singing, Lord, and Sister Dolly, if she's able to come and pray also, Lord, let your Lord, anointing be upon them and lead them and guide them accordingly, Father. And I also, Lord, give, Lord, Brother Mahendran, Lord Jesus, if he's able to join us, Lord, bless him too, Lord, be with him, Lord Jesus, as he, Lord, comes through, Lord, every single way in which you lead him and guide him, Father, from Monday to Friday, Lord, even as, Lord Jesus, his heart is for souls, his heart is for the way in which you have called him, Lord Jesus, into these networks, Lord. So we thank you, Lord, for his ministry, for his call. Bless him as and his family as well. And also, Brother Leslie and Sister Rita, as they come and work with the media networks, Lord, that is so imminent, Lord, in the last days of ministry to go into the nations of
of the world through these media networks, Father. So we thank you, Lord. Be with them, Lord. Lead them and guide them each step of the way, Lord, giving them guidance, Lord. Only emanates through the guidance of the anointing of the Holy Spirit upon their lives, personally, Lord, individually, Lord, and be with them, lead them and guide them into every area of the work that they do with all the, Lord Jesus, the way in which, Lord, they go in, make this possible, Father. Thank you, Lord. Bless them and their family as well. I pray, Lord, in Jesus' name. I pray for the listeners, Father, the most and wonderful thing that you have provided for this network, Lord, without which, Lord, this is not, Lord, not possible, or even not being able to, Lord Jesus, accomplish the thing which was the Lord ordained for it to be, Lord, is to go into the nations of the world as you have provided 110 nations. We bring them in, Lord Jesus, into your very presence as you have been, Lord, leading and guiding each and every individual. How they have come and joined this network is not an accident. You have, Lord, ordained them, Lord Jesus, at this moment, Lord, guided them, Lord, and lured them by the guidance of your Holy Spirit, Lord, to come and join and listen and be blessed, Lord, as we, Lord, impart, decree and declare every word of the living God to come and, Lord, pay that blessing, Lord Jesus, impart that blessing, Lord, upon their individual lives, Lord, supplying all their needs, Lord, according to your riches in glory, no matter what their need is, Lord, materially, Lord, or physically, mentally, emotionally, even spiritually at this time, Father, as this is emanating into the lives of the people, that they need a Lord, a Savior who can come and, Lord Jesus, take care of their general mental well-being. We thank you for that, Lord. There's nothing impossible with you, Jesus. Lord, you are able to supply, Lord Jesus, even, Lord, all that you have provided them through the means of the word that is going to be provided through the ministers of the gospel at this time, Father, as they come and give out the word, Lord. We thank you, Father, for that word that is going to come and prepare the soils of their heart, and they receive you as their Lord and their Savior. Even before the end of this segment, I pray in Jesus' name. Amen and amen. 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 Thank you, sister. Thank you. Thank you. Thank Praying. you. God bless you and your God family bless and you too, ministry. sister. Amen. God bless you. Amen. 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 நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாடல் ஆரம்பிச்சுபத்துக்கூடாய் கடன் சென்றோம். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். இதனாலும் எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் ஞான பிரகாசம் ஐயா.